பயங்கரவாதத்தை எந்த வடிவிலும் சிறிதும் சகித்துக் கொள்ள முடியாது என்று பிரதமர் மோடி பிரிக்ஸ் மாநாட்டில் வலியுறுத்தினார். பிரேசில் நாட்டில் உள்ள போர்ட்டலேசா நகரில் நடந்து வரும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், சீன அதிபர் ஷி ஜின்பிங், பிரேசில் அதிபர் தில்மா ரூசெஃப், தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா கலந்து கொண்டுள்ளனர். மாநாட்டில் பிரதமர் மோடி பேசுகையில், மனித இனத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பயங்கரவாதம் விளங்குவதாகவும், பயங்கரவாதம் எந்த உருவில் இருந்தாலும் அதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் கூறினார். பயங்கரவாதத்துக்கு முடிவு கட்ட பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட அழைப்பு விடுத்த மோடி, பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் அளிக்கும் நாடுகள் மீது பிரிக்ஸ் கூட்டமைப்பு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். This is my first BRICS summit. This summit takes place at a crucial juncture. The world is facing a high level of economic and political turmoil. Conflict and instability is growing in many key regions. We should intensify our cooperation in confronting global challenges like terrorism, cybersecurity, and climate change. செவ்வாயன்று பின்னிரவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை மோடி சந்தித்து பேசினார். 40 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பின் போது அணுசக்தி, ராணுவம், மின்சாரம் போன்ற துறைகளில் இரு நாடுகளுக்கான உறவை விரிவுபடுத்துவது குறித்தும், இரு நாடுகளிடையேயான நீண்டகால உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இருவரும் ஆலோசனை நடத்தினர். டிசம்பரில் டெல்லிக்கு வருகை தரும்போது இந்தியாவின் இதர பகுதிகளுக்கும் பயணிக்க வேண்டும் எனவும், குறிப்பாக ரஷ்யா ஒத்துழைப்புடன் நிறைவேற்றப்பட்டு வரும் கூடங்குளம் அணுமின் நிலைய வளாகத்துக்கு வருகை தர வேண்டும் எனவும் மோடி வலியுறுத்தினார். அதை சிறப்பான யோசனை என்று புட்டினும் ஆமோதித்தார். 6 லட்சம் கோடி மதிப்பீட்டில் பிரிக்ஸ் வளர்ச்சி வங்கியை சீனாவில் உள்ள ஷாங்காய் நகரை தலைமையிடமாக கொண்டு துவங்குவது என்றும், முதல் 5 ஆண்டுகள் இந்த வங்கியை இந்தியா தலைமையேற்று நடத்துவது என்றும் மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. The vision of a new development bank at the Delhi summit 2 years ago has been translated into a reality. In Fortaleza, it will benefit BRICS nations, but will also support other developing nations. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா மட்டுமின்றி வளரும் நாடுகளில் கட்டமைப்பு பணிகளுக்கு நிதி உதவி அளிக்கும் நோக்குடன் பிரிக்ஸ் வங்கி துவங்கப்பட்டுள்ளது. மேற்கத்திய நாடுகளின் ஆதிக்கமிக்க உலக வங்கி, சர்வதேச நிதியம் போன்றவற்றையே வளரும் நாடுகள் நம்பியிருக்கும் சூழலில் பிரிக்ஸ் வங்கியை நிறுவியிருப்பது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.